வணக்கம். இப்போ வந்து தேர்ட் லா பார்க்குறோம். தேர்ட் லா வந்து ரொம்ப சூப்பரான லா. நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அரசியல் என்ன பேசுனாலும் அவங்க உள்ள இருக்கிறது வெளியே வராது. வாய் ஒன்று பேசிட்டு இருக்கேன் தவிர்த்து மூஞ்சி எதுவும் காம வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதுதான் கன்சீவபிள் இன்டர்நெட். ஓகே. இதுக்கு வந்து 4 கதை வச்சுக்கோங்க. லவ் வச்சு, மணி வச்சு, பவர் வச்சு, அதெல்லாம். ஃபர்ஸ்ட் லவ்வுக்கான கதை. ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஒரு சீமான் வந்து ஒரு பிரபுக்கள் இருந்தார். லெஸ்ஸின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு ஒரு இன்னொரு குடும்பத்தோட லவ் பண்ணாரு. அவங்க போற இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தாரு. அந்த பொண்ணு மசிதமானு தெரியல. ஏதோ ஒருத்தவங்க சொந்த குழந்தையெல்லாம் அவர் சொன்னாரு, அவங்க பொண்ணு போறதுலாம் போ, ஆனா அவங்க கண்டுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் போறாரு, அந்த சீமாட்டி நோட் பண்றாரு. வந்து பேசினா இப்போ வந்து உள்ளத்தை கண்டுக்க மாட்டேங்க, என்ன பண்றாங்க. அதோட அது வந்து இவங்க அட்ரஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா இதாகுது. ஒரு கட்டத்துல வந்துட்டு தனியா இருந்து பேச ஆரம்பிக்கல. என்ன ஒரு ரொமான்டிக் ஆஃபீஸ்ல அவர் வந்து என்ன பண்ணாரு, அஞ்சு ஒரு நாள் இருக்க முடியல அப்படின்னு அளவு ஆஞ்சு கூட்டிட்டாங்க. உடனே அந்த அம்மா புரிஞ்சிச்சு. ஓகே, இவன் வந்து வாங்க அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இல்ல சாரி சொல்லி கிளம்பி போயிடுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயம் ஆகணும்னா கடைசி வரைக்கும் நீங்க வந்து உங்களோட லாபம் என்ன, உங்களோட நோக்கம் என்னங்கிறது வெளியே தெரியாம இருக்கும். காமா இருக்கும். இப்ப ரெண்டாவது வேலை ஜெர்மனிங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? இப்ப ஜெர்மனி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது ரொம்ப முக்கியமான ஆளுல ஒருத்தர் தான் பிஸ்மார்க். ஜெர்மனி ஸ்டீல படிச்சுன்னா 2 வருஷம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பிஸ்மார்க், இன்னொருத்தர். ஓகே, இந்த பிஸ்மார்க் என்ன பண்ணாருன்னா, ஆரம்ப காலத்துல ராஜா இருந்திருப்பாரு. அவங்க பக்கத்துல தான் ஆஸ்திரியான்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆஸ்திரேலியால ஆஸ்திரியா. இந்த ஆஸ்திரியா கொஞ்சம் மைட்டி பவர், ரொம்ப ராணுவத்துல மாறலாம். ஜெர்மன்ல இருந்து எல்லா மக்களும் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம வந்து ஆஸ்திரியா வந்து பதப்படுத்தணும் மக்களோட அபிப்பிராயம். ராஜா மட்டும் தெரியும் வேணாம், அவர் தெரியும் படகு இருக்கோம்னா நம்ம ஜெயிக்கிற கஷ்டப்பட்டு அவர் ஆரம்ப காலத்துல நம்ம பிஸ்மார்க்கும் அதை எதிர்த்துட்டு தான் வந்திருக்காரு. நம்ம போர்த்திருப்போம் இந்த ஒரு வட்டத்துல என்னன்னா பைக் அடிச்சிட்டாப்ல, இது மாதிரி வேணாம் அப்படின்னோன்னா ராஜாக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, இவன் சொல்றான், இவனாச்சும் நான் சொல்ற மாதிரி கேட்கறான்னு சொல்லிட்டு அவனை வந்து பதவி கொடுக்குறாரு. அவன் அமைச்சர் ஆக்கிறார். அப்புறம் பிரதமரெல்லாம் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்து ராஜாவே உத்தரவு போறாரு ஆஸ்திரியா மேல பதவி இருக்கும். ஏன் இதுன்னா, அவர் ஆரம்பத்துல போர் எடுத்துருக்கவங்க தான் அவர் ஆசை. ஆனா என்னன்னா, அவரோட இன்டென்ஷன் கட்டுப்படுத்த அந்த சூழ்நிலை தகுந்த அவரோட இன்டென்ஷனை கட்டுப்படுத்திக்கிட்டாரு. ராஜா அவர் ஓகே, மற்றவங்கலாம் வேணுங்கிறதுல இவனாச்சும் வேணாம் சொல்றான், இவனுக்கு பதவி கொடுப்போம், அப்படியாச்சும் நம்ம பேச்சு கேட்பான்னு சொல்லி உட்காராரு. அந்த நேரத்துல போர் இருந்தாலும் ஆஸ்திரியா ஜெயிச்சிருக்க முடியாது ஜெர்மனி. அதனால ஒரு கூட்டு வச்சு கடைசியில ஆஸ்திரியா கொஞ்சம் டவுனா இருக்க டயத்துல போட்டு பிடிச்சி ஜெயிச்சிருவாங்க. இது ராணுவத்துல. அடுத்து ஒரு கதை பாத்தீங்கன்னா, ஜெர்மனியில இது அமெரிக்கால வந்து வெஸ்டர்ன் யூனியன் ஒரு கம்பெனி நம்மளாம் மணி டிரான்ஸ்ஃபர் இல்லையா, அந்த ஆரம்ப காலத்துல அவங்க கிட்டத்தட்ட ஒரு மோனோப்புலியாவை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. தவிர எந்த கம்பெனியும் இல்லை. அதை பத்தி புரிஞ்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு போட்டு அதே மாதிரி கான்செப்ட்ல ஒரு கம்பெனியை திறந்தாரு. அதோட என்ன பண்ணாங்க, இவங்க போய் கொஞ்சம் பேசி பார்த்து கணத்தை கொடுத்துட்டு இந்த கம்பெனி வாங்கிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. சரி அப்பாடா தொலை ஒழிஞ்சிச்சு அப்படின்னு திருப்பி அந்த அளவுக்கு அதே மாதிரி ஒரு கம்பெனி திறந்தாரு. சரி வேணா கொஞ்சம் காசான கேட்க போறான், போய் அதை கொடுத்து அந்த கம்பெனி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போய் பேசலாம் சொல்லிட்டாரு. எனக்கு வந்து கம்பெனியோட வெஸ்டர்னியனோட ஷேர்ஸை தான் சொல்லி வாங்கிட்டாரு. ஸோ இது என்னன்னா, இவன் இப்படிதான் இருப்பான் அப்படிதான் இருப்பாங்கிறது மாதிரி ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஆனா கடைசியில வந்து இன்டென்ஷன் இவருக்கு வேற யாரும். ஃபர்ஸ்ட் பணமா இருந்துச்சு, பணத்துக்கு அடுத்து இப்போ வந்து இந்த கம்பெனியோட ஷேர் சர்வீஸ். இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒரு ஷேர் லெஸ்லின்னு ஒருத்தரோட கதை. லெஸ்லி வந்து எப்படின்னா, அவர் வந்து விருந்து வைப்பார். ஒரு ஒவ்வொரு பிரபுக்கள்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சுட்டு அவங்க அசர நிலைமை பார்த்து அவர் கொள்றதா அவர் கணக்கு. அதே மாதிரி மற்ற பிரபுக்கள்லாம் வருவாங்க, ஒத்துக்கிட்டுவாங்க. ஒத்துக்கிட்டு இதுன்னா சரி, ஒருத்தர் மட்டும் பிடி கொடுக்காம இருந்தார் சிர்சான்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்றாருன்னா, எவ்வளோ ட்ரை பண்றாரு, லெஸ்லி வர மாட்டேன்ட்டாரு. கடைசியாக லெஸ்லி வாங்கணுன்னு அவர் நிறைய கண்டிஷன்லாம் போடுறாரு சிர்சா. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய படையோட தான் வருவேன், அதுல இருந்து ஒரு 400 பேரை கூப்பிட்டு ஒரு கிலோமீட்டருக்குள்ள விட்டுட்டு ஒரு 400 பேர் மட்டும் கூப்பிட்டு தான் கூடாது போடுவேன் அப்படின்னா என்னங்க என்ன நம்ப மாட்டேங்க, சரி வாங்கன்னு சொல்லி லெஸ்லி கூப்பிட்டு வச்சு அவர் விருதுலாம் கொடுத்துட்டாரு. அவர் நல்லா உஷாரா இருந்த எங்கேயாவது எவனாச்சும் கொண்டுருவானா கிண்டுவானான்னு. கடைசியில் விருதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயில, அப்பாடா இவனோட சூழ்ச்சி இருந்து நான் தப்பிச்சிட்டேன், அவன் கேட்டதை நான் கொடுக்கல, அவன் என்ன கொள்ளல, எஸ்கேப் ஆயிட்டுன்னு போய் பார்த்தது ஷாக்கு. லெஸ்லி என்ன பண்ணியிருக்காருன்னா, விட்டு வந்தார்ல படைய, இவரோட படைய ஆரம்பிச்சு அவங்களுக்கு காசுலாம் கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிச்சு வச்சிட்டார். இவர் போய் பார்க்கல, இங்கே யாருமே இல்லை. சரி ஒரு குழப்பம் என்ன இதுங்கிற மாதிரி. அதோட லெஸ்லி அவரோட ஆட்களோட ஆயுதத்தை வச்சு அவரை பிளாக் பண்ணிட்டு கடைசியில் அவர் செஸ்ஸா வந்து துறத்து போயிட்டாரு. இவர் ஆச்சரியம்.
லெஸ்லி கடைசி வரை நீங்க எப்போ போய் பார்த்தாலும் அவருக்கு கோவம் இது எது பண்ணாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பாரு. உள்ள என்ன இருக்காங்க அது யாருக்குமே வெளியே தெரியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான கன்சீல் யுவர் இன்டென்ஷன், கன்சீல் யுவர் எமோஷன் இன்டெலிஜென்ஸ், இந்த கான்செப்ட்ல வர்றது. இது மாதிரி இன்னொரு நிறைய வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.